பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 ஏப்ரல் 2026 6 ஏப்ரல் 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் மாநில மக்களவை தொகுதிகள் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களவை தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ 543 மக்களவை தொகுதிகள் ப்ளஸ் 2 இருந்துச்சு, சரிங்களா? அந்த 2 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்டிகிள் 333யும் 331, சரிங்களா? அதாவது 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமனம் செய்கிறது, அந்த 2யுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. போத் சட்டசபைக்கும் சரி மக்களவைக்கும் சரி. அதனால 543 எம்பி தொகுதிகள் இருக்குது, அதை 816 உயர்த்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுபோக நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, 106வது சட்ட திருத்தம், அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு, சரிங்களா? அதான் மகளிர் இடஒதுக்கீடு. எங்கன்னா சட்டசபையிலையும் சரி மக்களவையிலையும் சரி 33% இடஒதுக்கீடு, 106வது சட்ட திருத்தம் பார்த்தோம். அதுக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் சீட்ஸு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சராசரியாக இப்போ இருக்கிறதுல கூடுதலாக 50% ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 39 இருந்துச்சு அப்படின்னா கூடுதலாக ஒரு 19 இல்லை 20 சேர்த்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களாப்பா? இதான் முக்கியமான நியூஸ். ப்ளஸ் 2029 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாருங்கள், திருவள்ளாவில் சனிக்கிழமை பிரச்சனை, மகளிர் இடஒதுக்கீட்டை 2029 முதல் அமல்படுத்தும் நோக்கில் தற்போதைய கூட்டத்தொடர் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2029 இந்த இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடை அமல்படுத்த போகிறாங்க, சரிங்களா? மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, சட்டசபையிலையும் சரி, சரியா? அதுபோக இந்திய விமானப்படைக்கு 1000 கிலோ வெடிகுண்டு தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுவதுமாக உள்நாட்டிலேயே, அதாவது இந்திய விமானப்படைக்கு வானிலிருந்து வீசக்கூடிய வெடிகுண்டுகள் முழுவதுமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 1000 கிலோ கொண்ட வெடிகுண்டுகள் கூடிய விரைவில் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் 2 கட்டமாக செயல்படுத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு 1000 கிலோ குண்டு ரகங்களோட 6 மாதிரிகளை வடிவமைக்க போகிறாங்க. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து 2000 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு தயாரிக்க போகிறாங்க. அந்த வெடிகுண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட MK-84 அப்படின்ற மாடலில் இந்த வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 கிலோ வெடிகுண்டு வானிலிருந்து வீசக்கூடியது, மெயினாக விமானப்படைக்காக, சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறாங்கப்பா. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தேர்தல் செய்திகள் தான். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஏகப்பட்ட நியூஸ் வரும் பாருங்கள். நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை இது பண்ண முடியாது, அந்தளவு இருக்கும். ரைட், லடாக்கில் விண்வெளி வீரர்களின் உடல் மற்றும் மன வலிமையை பரிசோதிக்கும் திட்டம்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னா மித்ரா திட்டம். ஆனால் ஏற்கனவே மித்ரா ஜவுளி பூங்கா திட்டம்னு ஒன்று பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்க போகிறாங்கன்னா அது வேற. பட் இது மித்ரா திட்டம் எதுக்காக அப்படின்னா விண்வெளி வீரர்களின் உடல் மன வலிமையை பரிசோதிக்கும் நோக்கில், சரிங்களா? இது எங்கே அப்படின்னா லடாக்கில் செயல்படுத்த போகிறாங்க இஸ்ரோ சார்பாக. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துக்கோங்க, மித்ரா திட்டம், சரிங்களா? ஏன்னா அங்கே அதாவது விண்வெளிக்கு போகிறப்ப அங்கே வீரர்கள் அவங்க தனிமை ப்ளஸ் குறைந்த வெப்பநிலை, அது போக அவங்க அங்கே எப்படி சர்வை பண்ணுறது, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த மித்ரா திட்டத்தின் கீழே இஸ்ரோ கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? விண்வெளி வீரர்களுக்கு. ஓகே, ரைட்டுப்பா. ஏன்னா 2027 அடுத்த ஆண்டு நம்ம ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்ப போகிறோம். ஸோ அது சார்ந்து இருக்கலாம் இந்த ட்ரைனிங். ஓகே, விளையாட்டு செய்தி எல்லாமே ஃபைனல் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம மியாமி ஓப்பன் டென்னிஸும் பார்த்தாச்சு, அதனால அது தேவையில்லை. இது நம்ம பார்த்தோம்ப்பா ஆர்டெமிஸ் 2 விண்கலம். ஏன்னா 1970 அப்போலோவுக்கு அப்புறம் இப்போ ஆர்டெமிஸ் விண்கலம், ஆர்டெமிஸ் 2 நிலாவுக்கு அனுப்புனாங்க. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் இதில், வேறு எதுவும் இல்லை. அதாவது பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு, நிலவோட பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வாஷிங்டனோட மேயர் வேட்பாளராக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ரினி சம்பத் அப்படின்றவங்க போட்டிடுறாங்க. ஸோ இதை மேலோட்டமாக பார்த்துக்கங்க. இவங்க ஜெயிச்சா நம்ம அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. இந்த வேறு 6ஆம் தேதி நியூஸு. 6ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் நியூஸே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா
அரசியல் சார்ந்த நியூஸ் தான். ஏதோ 1 2 அங்கே இருந்துச்சு, பார்ப்போம். நியூஸ் இல்லைன்றதுக்காக மெனக்கிட்டு நம்ம எடுக்கக்கூடாதுப்பா. நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் எது தேவையோ அதை மட்டும் நம்ம படித்தோம்னாவே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதுலேருந்து தான் கேட்குறாங்க. வேறு இதில் பாருங்களேன், நியூஸ் எதுவும் இல்லை, நியூஸே இல்லைங்கப்பா. இந்த 6ஆம் தேதியில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதில் நியூஸ் இல்லை, வேறு எந்த நியூஸுமே கிடையாது. 6ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக 5 மட்டும்தான் நமக்கு நியூஸ் இருந்துச்சு, 6 நியூஸ் இல்லை. 1 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுங்க ஒரு தடவை கிளான்ஸ் விட்டுருவோம். பூத் ஸ்லிப் விநியோகம் இங்கே பாருங்களேன், எதுவுமே இல்லை, நியூஸே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளுக்கு இது முடிஞ்சாதான், எலெக்ஷன் முடிஞ்சாதான் நம்மளுக்கு நியூஸ். ஸோ அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. இந்த ஈரான்லேருந்து மீட்டிருக்காங்க ஒரு தொலைஞ்சு போன இராணுவ வீரரை, அமெரிக்கா இராணுவ வீரரை. ஆனால் அது சார்ந்த அந்த ஆப்ரேஷனுக்கு எந்த பேரும் இவங்க வைக்கலை, அதனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். 2 நாள் நியூஸ் பேப்பர் 5 6 பார்த்தாச்சுப்பா. நன்றி.